அக்ஸரா நம்மளை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாம்மா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்றைக்குமா நடக்க போகுது? சில பஞ்சாங்கங்களில் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க, 1/6. பெரும்பாலான பஞ்சாங்கங்களில் பார்த்திங்கன்னா 2/6/2026 குரு பகவான் மிதுனத்துலேருந்து பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர போகிறார். இந்த உச்சம் பெற்று அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதுமா. திருப்பி கடகத்தில் உச்சம் பெறணும் அப்படின்னா 12 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார், சரிங்களா? ஆக இப்போ உச்சம் பெற்று அமர்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லைம்மா, இதில் ஒரு பெரிய நற்பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது என்னம்மா நற்பலன்கள் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய ராசிகளுக்கு சனி கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு இல்லைங்களா. முதல்ல மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழநாட்டு சனியாக இருக்கார், சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கார், கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும், கும்ப ராசி அன்பர்களுக்கு பாத சனியாகும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சனி பகவான் இருக்கார். இப்போ இந்த குரு பயிற்சியாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, குருனுடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வை இது சனி பகவான் மேலே படுறதுனால சனி பகவான் எந்த விதத்துலையும் இந்த 6 ராசிகளை கெடுக்க முடியாது. கட்டுண்டு கிடப்பாரு சுப பார்வையினால் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கிய சனியாகவும் மற்ற 6 ராசிகளுக்கு அவர் நல்லது தான் செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால் அந்த நல்லதை கடகடகடகடன் செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சியினோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, 12 ராசி அன்பர்களும் நல்லா இருக்க போகிறீங்க ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்றது தான் ஒரு பெருத்த சந்தோஷம். இந்த வார்த்தை ரொம்ப நாளாக நாங்கள் கேட்கணும்னு காத்துட்ருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிகளும் கமெண்ட்டில் சொல்லுவாங்கம்மா. பொய்யானா சும்மாவான பொய்க்கான ஒரு வார்த்தை நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய சிம்மராசி அன்பர்கள் கேட்பீங்க. கவலையே படாதீங்க, உண்மையாகவே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்த்துடலாமா. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? மகரம் கடந்த 8 வருஷமாக, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 7.5 வருஷம், 7 நாட்டு சனி. ஆனால் 10 வருஷமாக நாங்கள் இப்படி தாம்மா கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்கிற மகரமும் உண்டு. நிறைய மகர ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வீடை இழந்தாங்க, குடும்பத்தில் நிம்மதி இழந்தாங்க, சந்தோஷத்தை இழந்தாங்க. எவ்வளோ குடும்பத்துக்காக செஞ்சாங்களோ அவ்வளவும் குடும்பத்தை விட்டு தூக்கி எறியப்பட்டாங்க. சொத்து பிரிப்பு அப்படின் போது எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கெலாம் நல்லா கொடுத்தாங்கம்மா, எனக்கு இவ்வளோண்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா வேணும்ட்டே கார்னர் பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க. ஆனால் இந்த குடும்பம் முன்னேறினதுக்கே நான் தான் காரணம். அந்த தொழிலில் பிரதானமாக இருந்து அந்த தொழிலை வளர்த்து கொடுத்ததே நான் தான், குடும்ப தொழிலை. ஆனால் இப்போ நான் நல்லா வளர்த்து கொடுத்தேன், அதை எங்கள் அண்ணன் கிட்ட கொடுத்துட்டாங்க, என் தம்பி கிட்ட கொடுத்துட்டாங்க. என்ன ஓடவே ஓடாத ஒரு புது தொழில் ஆரம்பிச்சுக்கோன்ட்டாங்க. இல்லை ஓடவே ஓடாத ஒரு தொழில், அதை என் தம்பி ரொம்ப நாளாக பார்த்துருந்து கெடுத்து வச்சுருந்தா அதை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்படி வருத்தப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உண்டு. அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா, என்ன இந்த காலகட்டம் பொதுவாக பார்த்திங்கன்னா, சந்தோஷத்தில் கூட இருக்கிறத விட கஷ்டத்தில் தான் நம்மளோட வாழ்க்கை துணை கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் வரும்போது என் வாழ்க்கை துணை பிச்சுட்டு ஓடிடுச்சுமா. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. ஆக மனைவினால் கணவர்னால் ஏமாற்றப்பட்ட மகரம் நிறைய, புரியுதுங்களா? நான் இன்னமும் நல்லா பார்த்துட்டு இருந்தேம்மா, பார்த்து 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 தங்க தாம்பாளத்தில் தாங்கினேன். இந்த காலகட்டம் இன்னொருத்தவங்களோட பழக்கம் வந்துச்சு. அவங்க இந்த பறவைக்கு ரெக்கம் உடச்சா பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னை விட்டு பறந்து போச்சு என்னோடய வாழ்க்கை துணை. இந்த மாதிரி சொல்கிற மகரம் எத்தனையோ உண்டு. எல்லாம் ரைட்டுமா, வேலை செய்கிற இடத்துலையாவது நிம்மதி இருந்துச்சா, அங்கேயும் நிம்மதி இல்லை. என்னால் முடியல, ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே தூக்கி போட்டு வந்துட்டேன். என்னால் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே முடியல, நான் ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சால் அவங்க என்னை வேலையை விட்டு துரத்திட்டாங்க. குழந்தைங்களாவது எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன். குழந்தைங்களும் என்னை மொத்தமாக புரிஞ்சுக்கலாமா, ஒட்டு மொத்தமாக யாரும் இல்லாமல் தனியாக நிற்கிறேன். இதுதான் மகரத்தினோட ஸ்டேஜ். 7 நாட்டு சனியில் உங்களோட ராசியாதிபனி எல்லாத்தையும் பிடுங்கிட்டேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம், என்னென்னலாம் பிடுங்கினாலும் வட்டியோடு கொடுக்க போகிறான். இப்போ இப்படி ரொம்ப சிம்பிள். சனி பகவான் உங்களுக்கு சகாய சனியாக இருந்து எல்லா விதத்துலேயும் சகாயம் அப்படின்றது செய்ய போகிறார். அது ஒரு பெரிய ப்ளஸ். அடப்போங்கம்மா, என்ன எது நடந்தாலும் நாங்கள் இப்போ கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இல்லை. உண்மை அதுதான். ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னாலே மனசு தெளிந்த நீரோட போல் மாறிடும். ஆக ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. பட் இருந்தாலும் நிறைய நல்லது நடக்க போது. நீங்கள் தெளிவாக இருக்கிறதுனால அதை ப்ராப்பராக யூட்டிலைஸும் பண்ண போகிறீங்க. சனி சகாய சனியாக இருக்கார். அதுக்கும் மேலே குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே பட்டதுனால சனி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் ஆவார். இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லது கடகடகடன் செய்ய போகிறார். ஃபஸ்ட்டு ப்ளஸ். ரெண்டாவது, குரு பகவான் என்ன பாவத்தில் அமர்ந்திருக்கார்? கலத்திர ஸ்தானத்தில் குரு, 7ஆம் பாவம், உங்களோட வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய பாவம். உங்களை விட்டு பிரிஞ்சு போன வாழ்க்கை துணை, ஐயோ நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு திரும்பி வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் நிறைய மகரத்துக்கு உண்டு.
லீகலி டிவோர்ஸே ஆயிடுச்சுங்க. இந்த காலகட்டம் மறுமணம் அப்படின்றது ஒன்று பிளான் பண்ணலான்னு நினைக்கிறோம். குழந்தைங்களை என்னால் தனியாக பார்த்துக்க முடியல. நீங்கள் என்னெல்லாம் உங்கள் முதல் மனைவி கிட்ட முதல் கணவன் கிட்ட எதிர்பார்த்தீங்க அத்துணை நல்ல குணங்களோட ஒரு 2வது பிராப்தம் இளைய கலத்திரம் அப்படின்றது அமையறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டுமா? இல்லைங்க, நாங்கள் பிரியலைங்க, ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கும். இப்போ 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, ஏன்பா குழந்தைங்க மூஞ்ச பார்க்க வேண்டாமா? குழந்தைங்க நீங்கள் இப்படி இருந்தால் குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடலசன்ட் ஏஜில் இருக்காங்க. அப்போ குழந்தைங்க அப்பா அம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்குவாங்க. முன்னேறு போகிற மாதிரி தான் பின்னேறு போவோம். அப்போ நீங்கள் நல்லா இருந்து ஒத்துமையாக வாழ்ந்து காமிச்சா தானே பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. இல்லைன்னா பிள்ளைங்க மனசில் இது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும் இல்லைங்களா? அதனால் பிள்ளைங்களுக்காக நீங்கள் 2 பேரும் இணைஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்து வாழறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. புரியுதுங்களா? இல்லைங்க, நாங்கள் டிவோர்ஸ்லாம் பண்ணல, ஒரே வீட்டில் தான் இருக்கோம். பட் வந்து பெருசாக வந்து அந்யோன்யன்றதில்லை. இந்த காலகட்டத்தில் பெருசாக எந்த கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம், அன்பு, காதல், லவ், ரொமான்ஸ் இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சினிமாவில் தான் பார்த்துக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? மனஸ்தாபம் இல்லாமல் ஓரளவுக்கு புரிதலோடு கொஞ்சோண்டாவது அன்போடு மனிதாபிமானத்தோடு இருக்கிறீங்களா? அதுவே போதுமானது. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருங்க. குரு வந்து 7ஆம் பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால. புரியுதுங்களா? அதுக்கும் மேலே எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வயசாயிடுச்சு, எல்டர்லி பேச்சுலர் சொல்லுவாங்க, அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை துணை அமையறதுக்கான காலகட்டம். நாங்கள் 7 நாட்டு சனியில் பிஸ்னஸை மொத்தமாக இழுத்து மூடிட்டோங்க. இந்த காலகட்டம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். எங்களுக்கு இன்வெஸ்டர் கிடைப்பாங்களா? நிறைய பேருக்கு இன்வெஸ்டர் கிடைக்கிறதுக்கான வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. பார்ட்னர்ஷிப் கன்சர்னுங்க, 4 பார்ட்னர்ஸ் இருக்கும். யாருக்கும் ஒருத்தவங்களுக்குள்ள ஒருத்தவங்க ஒத்து போகிறது. இந்த நவகிரகத்தை பார்த்திங்கன்னா 9 கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரி திக்கில் உட்காந்துட்டுருக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் பார்ட்னர்ஸும் ஒவ்வொரு திக்கில் உட்காந்துட்டுருக்காங்க. இது என்ன ஆகும்? தாராளமாக அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு புரிதல் அப்படின்றது இருக்கும். அப்போ பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஆக இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் குரு பகவான் நல்லது செய்ய போகிறாருமா. நிறைய காதல் திருமணத்தில் முடியறதுக்கான வாய்ப்பும் உண்டு. குருனோட பார்வை உங்கள் சுயஸ்தானத்தில் பார்க்குறாரு. தெளிவாக இருப்பீங்க, புத்திசாலியாக இருப்பீங்க. ஆல்ரெடி புத்திசாலிகளான இந்த காலகட்டம் அதி புத்திசாலிகள், அதி மேதாவிகள் ஆகிடுவீங்க. நான் வெள்ளை கண்ணாடி போட்டுன்னு எல்லாரையும் பார்த்தேன், உறவுகளை பார்த்தேன். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் மாமியார், என் மாமனார், என் தங்கச்சி, யாருமே என்னது இல்லை அப்படின்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு. சனி பகவான் புரிய வச்சுட்டாரு. வாழ்க்கை ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடுச்சு. ஆக நான் ஏமாந்ததுக்கு காரணம் என்ன நான் எப்படி பதப்படுத்திக்கணும், எப்படி பக்குவப்படுத்திக்கணும் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பக்குவப்படுத்திப்பீங்க. மனசு இறை ஆற்றலை தேடும். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. நல்ல விதத்தில் நல்ல விஷயங்களை கிளிக் பண்ணுவீங்க, தீர்க்கமாக முயற்சி பண்ணுவீங்க, சக்ஸஸ் அப்படின்ற டெஸ்டினி அடைவீங்க. லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. பொதுவாக மகரம் உழைக்கிறதுக்கு கவலைப்படக்கூடிய ராசியே கிடையாது. எக்ஸ்ட்ராடினரியாக உழைப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் கவர்ஸ் அண்டர் மகரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உழைக்கிறதுக்கு எப்பயுமே நாங்கள் ரெடி. அப்போ பலனை கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி சனி பகவானும் ரெடியாக இருக்கார், குருவும் ரெடியாக இருக்கார். லாபஸ்தானத்தை பார்த்து மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு ஆதரவு அப்படின்றது கிடைக்கும். நண்பர்களோட ஆதரவு அப்படின்றது கிடைக்கும். ஆக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளோட ஆதரவும் கிடைக்கும். ஆக எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கிறது. அதுக்கும் மேலே உங்களோட தீர்க்கமான மனசு, தெளிவான சிந்தனை, விடாத முயற்சி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை சக்ஸஸை நோக்கி கொண்டு போகும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கோச்சார பலன்கள்மா. ஆக இல்லைம்மா, நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணிக்கணும், இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதே இல்லை அப்படின்னாலும், இல்லைம்மா இந்த குரு பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், எங்கள் வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல நிம்மதி சந்தோஷம் இல்லை, நிறைய பேர் வீட்டில் அது இல்லை இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசு பணம் இருந்தும் அந்த காசு விரயமாகுது, அன்னெசரி எக்ஸ்பென்சஸ், அசுப விரயமாகுது, சுப விரயம் ஆக மாட்டேங்குது. அப்படி உங்களோட பிரச்சனைகளாக இருந்தாலும், பிள்ளைங்க கடுமையான மன உளைச்சலுக்கு பிள்ளைங்களால் நான் ஆளாயிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு சேர்க்க சரியில்லை, தப்பான பர்சனாலிட்டிஸோடு பழகுறாங்க. காதலிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் வந்து எந்த விதத்துலையும் ஒத்து வராது, குடும்பத்துக்கே ஒத்து வராது. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு காதல் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து என்ன ஆகும், அது கல்யாணத்தில் தான் போய் முடியுமா, இல்லை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்த முடியுமா, இப்படி தெரிஞ்சுக்கணுன்னாலும், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ வந்து பார்த்திங்கன்னா புது தொழில் ஆரம்பிப்போம், எப்போ நாங்கள் வெளிநாடு போவோம், இப்படி எத்தனையோ கேள்விகள் இருக்க தான் செய்து ஒவ்வொருத்தவங்களுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்க முடியுமாம்மா ப்ரேயரா அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் சுய ஜாதகம் பார்த்து. அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா,
ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை அன்னைக்கு 1:50 AM இந்த டயத்தில் மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி புனர்பூச நட்சத்திரத்தில், அதாவது குருவின் நட்சத்திரத்திலேயே குரு பகவான் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச பலத்தோடு வருகிறார். அப்படி உச்ச பலத்தோடு கடகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான ஒரு பலனை தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக விளக்கமாக பார்க்குறோம். குரு பகவான் அப்படின்னா இருக்கக்கூடிய 9 நவகிரகங்களில் முழு சுபகிரகம். அந்த குரு பகவானுடைய அருள் இல்லையே எந்த ஒரு அருளுமே இல்லை. அப்ப அந்த குரு பகவானுடைய அருள், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய அருள் ஒருத்தருக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில எல்லாமே சம்பாரிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தைகிட்டையில பெற்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிறவியில நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். அதே சமயத்தில் அந்த குரு பகவானுடைய பார்வை, அந்த குரு பகவானுடைய திருஷ்டி, அந்த பார்வை 5, 7, 9 ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க, 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இப்போ அது குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலும் குரு பார்க்கறதுனால அது சுபத்தன்மை அடைந்து நல்ல பலனைத்தான் செய்யும். அதே சமயத்தில் குரு பார்க்கக்கூடிய ஸ்தானத்தில் ஒரு ஜாதகருக்கு தோஷம் அடைந்து கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரு பகவான் அந்த தோஷம் செய்யக்கூடிய கிரகத்தை பார்க்கும்போது அந்த தோஷம் செய்யக்கூடிய கிரகமும் தோஷத்தை செய்ய இயலாதவராகிறார். அப்போ அந்த கிரகத்தினால தோஷத்தை அந்த ஜாதகருக்கு செய்ய முடியாது. அது போக அந்த தோஷத்துக்கு பதிலாக யோகத்தை செய்வார் நம்மளுக்கு. அப்பேற்பட்ட அந்த குருவுடைய கடாட்சரம் கண்டிப்பாக அந்த அமைப்பு இருக்கிறது. அந்த குரு பகவான் ஒருவருக்கு மட்டும்தான் இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் ஒருத்தர் நல்ல சம்பாரிச்சு நல்ல செல்வந்தராகி அது போக நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு மினிஸ்டராக இருக்கிறாங்க, ஒரு சிஎம்மாக இருக்கிறாங்க, ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு லாயராக இருக்கிறாங்க, ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, ஒரு ஊர் தலைவராக இருக்கிறாங்க. அப்படின்னா குருவுடைய கடாட்சரம் இல்லை என்றால் கண்டிப்பாக அப்படி இருக்க முடியாது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஆகப்பட்டது இந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது இப்போ இந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது துன்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த குரு பகவானால மட்டும்தான் முடியும். துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி இந்த குரு பகவான் ஒருவரால் மட்டும்தான் முடியும். அதே சமயத்தில் இந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஒருத்தருக்கு நல்ல மனநிலையை, ஒரு தெளிவான நிலையை, மனநிலையை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த குரு பகவானுக்கு மட்டும்தான். தவறான பாதையில் போகக்கூடிய ஒருத்தரை தவறான பாதையில் போகாதப்பா, இது தவறான பாதை, நீ நேர் வழியில் வாப்பா, இந்த இடத்துல போனத்தான் நீ நினைக்கிற இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு ராங் ரூட்டில் போகக்கூடிய ஒருத்தரை ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த குரு பகவான் ஒருவரால் தான் கண்டிப்பாக முடியும். அப்போ அந்த அனுகிரகமாகப்பட்டது, அந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறது
அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்குது. அதே குரு பகவானாகப்பட்டது உச்ச பலத்தோடு புனர்பூஷ நட்சத்திரத்தில், குருவுடைய நட்சத்திரத்தில், அந்த இடத்துல உச்ச பலத்தோடு 7ஆம் இடத்துல வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் மகர ராசிக்கு 11ஆம் இடம். மகர ராசியவே பார்க்கிறாரு. மகர ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இந்த பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சூப்பர் அற்புதம். ஆனால் அந்த குரு இருக்கக்கூடிய ஸ்தானம் 7வது இடம். அப்ப அந்த 7வது இடத்தில் குரு பகவான் இருப்பது அப்படிங்கிறது அவ்வளவுக்கு திருப்தியாக இல்லை. அப்ப அந்த 7ஆம் இடம் என்பது என்ன? ஒரு மனிதனுக்கு கலஸ்தர ஸ்தானம், திருமண ஸ்தானம். அப்ப அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா உங்க திருமண வாழ்க்கை கண்டிப்பாக ஏதாவது குழப்பங்களோ, ஏதாவது நிம்மதி இல்லாத சூழ்நிலையோ, இது மாதிரி குழப்பத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அது போக திருமண காலகட்டங்கள், அதாவது வந்து இப்போ ஒரு திருமணம் பேச போறீங்க, ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ, கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்க ஹேண்டில் பண்ணணும். இல்லை திருமணம் பேசுவதற்கு போறாங்க, அங்கே வந்து உங்களை முக்கியஸ்தராக வச்சு இந்த திருமண பேச்சு பேசுறாங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க நிதானமாக அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கையாளணும். இல்லைன்னா உங்க மேலதான் ஏதாவது பிரச்சனை அப்படின்னாவும் உங்க மேலதான் கண்டிப்பாக வரும். அப்போ அந்த ஆண் சைடோ பொன் சைடோ ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னாலுமே உங்களால தான் வரும். அப்போ ஏன்டா நம்ம இந்த இடத்துல போய் பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு குழப்பங்கள் உருவாகும். அதுபோக பார்ட்னர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்க இந்த பீரியட்ல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அதுபோக தூர பிரயாணம் போகிறவங்க, வெளிநாடு, வெளிநாட்டுக்கு ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு டூர் போகிறது, வெளிநாட்டுக்கு படிக்க போகிறது, எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே யோசனை பண்ணி அந்த மாதிரி நாட்டுகளுக்கு போகிறது அப்படிங்கிறது, யோசனை பண்ணி போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி கஷ்டங்கள் ஆகப்பட்டது இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதே சமயத்தில் அதே குரு பகவான் மகர ராசியவே பார்க்கிறார். மகர ராசியில குரு பகவான் நீச்சம். ஆனால் அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச குரு நீச்ச குருவை, நீச்சமான இடத்தை அந்த குரு பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது சால சிறந்தது. இது 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பொக்கிஷமான டைம். மகர ராசிக்காரங்களே, உங்களுக்கு வந்து அற்புதமான டைம், ஒரு அருமையான டைம். அப்போ இது பார்க்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து மனசு சுத்தமாகும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். எவ்வளவு குழப்பங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஜமாடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பு உங்களுக்கு வரும். எதை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி உதயமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வருடத்துக்கு அப்புறம் இந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசியை பார்ப்பது உச்ச குருவாக. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நல்ல ஐடியா பண்ணுவீங்க. அது போக வந்து நல்ல பிளான்ஸ் இருக்கும். தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான பிளான் பண்ணுவீங்க. நீங்கள் எது செஞ்சாலும் இந்த பீரியடில் திருப்தியாக இருக்கும். அது போக உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால ஒரு தெளிவாக இருப்பீங்க. பயம் இல்லாமல் நாம் எது செஞ்சாலும் கரெக்டாக செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். அது போக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 11ஆம் இடம் என்பது என்ன? லாபஸ்தானம். அப்போ லாபம் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய தொழிலில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேசினாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இது எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அது போக உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை வந்து இதற்கு முன்னாடியே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸில் இதற்கு முன்னாடி நஷ்டம், வேலையாட்கள் சரியாக அமையலை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியடில்
கண்டிப்பாக லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால வேலையாட்களும் கரெக்டாக அமைவாங்க, நல்ல லாபமும் கிடைக்கும். அந்த லாபத்தின் மூலியமாக கடனையும் கட்டுவீங்க. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் பண்ணி கொடுத்து எல்லாமே கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பணம் எதுவுமே வரல. இதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்தம்பித்திருக்கிறீர்கள். அப்போ இந்த பீரியடில் அந்த நிலை கண்டிப்பாக மாறும். அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம், நீங்கள் கடனை கட்டலாம். அப்போ இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ₹1 கடன் இல்லாமல் கடனை எல்லாத்தையுமே முடித்து நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்திருக்குது. அது போக உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்தை அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அந்த 3ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கும்போது அங்கே சனி பகவானும் இருக்கிறாங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன். அந்த ராசிநாதனையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ பார்க்கும்போது மகர ராசிக்கு மேலும் ஒரு ஸ்ட்ராங் ஆகுது. அங்கேதான் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ராசியுமே குரு பகவான் பார்க்குறாரு, உங்களுடைய ராசியும் குரு பகவான் பார்க்குறாரு, ராசியையுமே குரு பகவான் பார்க்குறாரு. அற்புதமான டைங்க மகர ராசிக்காரங்களே. நீங்கள் இந்த 12 வருட காலங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, எவ்வளவு சோதனைக்கு ஆளானீங்களோ, எவ்வளவு சொத்தை இழந்தீர்களோ, யாராருக்கு முன்னாண்ட கேவலப்பட்டீங்களோ, கஷ்டப்பட்டீங்களோ, துன்பப்பட்டீங்களோ, அவங்க எல்லாத்துக்கும் முன்னாண்டையுமே நீங்கள் இந்த பீரியட்ல இருந்து நீங்க டைம் எழுதி வச்சுக்கோங்க. கரெக்டா 1 வருஷ காலம், இந்த 1 வருட காலத்தில் நீங்கள் படிப்படியாக முன்னேறி நீங்கள் உச்சத்தை தொடப் போகிறீர்கள். இது உண்மை, இது நடக்கும். அது போக அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்தையே குரு பார்க்கறதுனால நீங்கள் எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்போ எஜுகேஷன் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். அது போக ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இது மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் ஏ சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுறீங்களா, தாராளமாக எழுதலாம். நீங்கள் என்ன படிப்பு படித்து என்னவாக ஆகணும்னு சொல்லி நீங்கள் இதற்கு முன்னாடி எதிர்பார்த்துருந்தீங்களோ அது இந்த பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும். அது போக மகர ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம். தடைப்பட்ட திருமணங்கள் இந்த பீரியடில் நடக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஐவிஐ பண்ணுங்க, கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இயற்கையாகவே கருணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, ஒன்றும் கவலையே படாதீங்க. அதுபோக மறுமணத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பீரியடில் மறுமணம் உண்டாகும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ எந்த குழப்பமும் இல்லை. அது போக 60 வயசு 70 வயசில் இருக்கிறவங்களுக்கு மன சந்தோஷம் கிடைக்கும், மனசுக்கு ஆறுதலான விஷயங்கள் கிடைக்கும். ஒரு அப்பா மகன் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு அப்பாவுக்கும் மகன்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதல் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே இப்போ உருவாகும். அதே சமயத்தில் அம்மா அப்பா மகன் மகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. கவலையே வேண்டாம், நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுசாக யாரையும் நம்பி ஜாமீன் போடாதீங்க. முழுசாக ஒருத்தர் காரியத்துக்கு நானாச்சு அப்படின்னு சொல்லி நிற்க வேண்டாம். இது 2 இதில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். அது போக இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஜீவ சமாதி இருக்குது இல்லையா, அந்த ஜீவ சமாதியை நீங்கள் வணங்கி வந்தால் நல்லா இருக்கும். அது போக குரு தட்சிணாமூர்த்தி, அந்த ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் அந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இது போக அம்பாளுடைய வழிபாடும் நல்லா இருக்கும். நேயர்களே, உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இப்போ நல்லா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி,
வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி. வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரும். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் சந்தோஷமாக ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேனா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொல்லணும்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்கம், தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா தங்கத்தை ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேனால் குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர தாவரத்தில் பார்த்தாலும் முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், அதை தவிர ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரேயானால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய
காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும், அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம். அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு சுப செலவுகள் கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் விழுறது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை. அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தீங்கன்னா குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது நிச்சயமாக அவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அதை தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசு தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்யம் குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அதை தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க. அதை தவிர பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்கும். குரு பகவானுக்கு உண்டானது தேங்காய்ன்னு சொல்லுவோம். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது
பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ஒரு ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அது தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி நான் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுக்கு 7.5 சனி எல்லாம் முடிஞ்சிருத்து. பெரிய ஏற்றமான காலமாக இப்போ போயின்னு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலையே சனி பகவான். எல்லா முயற்சிகளும் நல்லபடியாக போகக்கூடிய காலகட்டம். இந்த குரு பெயர்ச்சியும் மிகப்பெரிய அற்புதமான பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த வார்த்தைகள்னால் அவங்களுக்கு சப்தமத்தில் வரக்கூடிய வாய்ப்பு. 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். இதனால் என்ன அப்படின்னா 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திருமண பாக்கியம் உண்டு. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக அதிகமான பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது. திருமணத்துக்கு ஒரு நாளாக பார்த்துட்டு இருந்த வாளுக்கு, தடைப்பட்டுட்டே இருந்த வாளுக்கு இப்போ நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியினுடைய 11ஆம் இடம் உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதீதமான லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது தவிர பார்த்தோன்னா உங்களுடைய தீர்க்கமான முடிவுகள் நல்லபடியாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறார் குரு பகவான். அதனால் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். சனி ஏற்கனவே இருக்கார். இவ்வளோ நாளாக எடுத்த புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருந்தது. அந்த தடங்களும் நீங்கி இந்த வாட்டி பெரிய மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அது தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் வட்டாரங்களில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக சொந்த தொழிலில் அதீதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த போஸ்ட் கிராஜுவேஷன், ரிசர்ச் அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதுவும் இந்த மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த எண்ணெய் வித்துக்கள், அது தவிர எள்ளு, அது தவிர இந்த தாறு, இந்த மாதிரியான விஷயங்கள், இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள், மண், கருநில மண், அது தவிர எர்த் மைனிங்னு சொல்லுவாங்க, பூமிக்கு அடியில் உள்ள பொருட்கள், இதெல்லாம் பண்ணக்கூடிய வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் தொலைநோக்கு பார்வையோடு வெற்றியில் போய் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிச்சயமான ஒரு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. செய்யக்கூடிய தொழிலில், சொந்த தொழிலில், அதாவது கன்சல்டன்சியாக இருக்கலாம், இல்லை இதில் லா அண்ட் ஆர்டரில் இருக்கலாம், கோர்ட்டு அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, சட்டத்திட்டங்களில் மன்னிச்சு இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரும். திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள், எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அவர்கள் மூலியமாக பொருளாதாரம் ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால எழுத்து பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தாலேயானால் காது சம்பந்தமான வியாதிகள் ஏதாவது இருந்ததேயானால் அது இப்பொழுது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாங்கன்னா சில நாட்கள், அதாவது சில காலகட்டங்கள் உங்களுடைய ராசியில் இந்த குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் இருக்கார் ராசிக்கு 7ஆம் இடத்துல. அதனால் இந்த காலகட்டத்தில் திருமணத்தை நிச்சயமாக நடத்திக்கிறது ரொம்பவுமே நல்லது. திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்ப ஆளுக்கு இப்போ திருமணம் இவ்வளோ நாளாக தட்டு போயிட்டே இருந்தது, இப்போ நடத்தி கொள்வது மிகவும் ஏற்றம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான எளிய காயத்ரி மந்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த குரு பகவானுக்கு உண்டான எளிய காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்கிறது ரொம்பவும் விசேஷம். அது தவிர அருகில் இருக்கக்கூடிய கோவிலில், அதாவது ஆஞ்சநேயர் கோவிலோ இல்லைன்னா விநாயகர் கோவில்லையோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் போட்டுன்னு நெய் கொடுத்துட்டு வாங்க. அதாவது தீபம் ஏற்றுறதுக்கு சதுர்த்திக்கு விநாயகருக்கு ஒரு சதுர தேங்காய் உடைச்சிட்டு வாங்கும். ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை வியாழக்கிழமை சாத்திட்டு வாங்கும். மூக்கு கடலை கொடுத்துட்டு வாங்கும், அதாவது சுண்டலுக்குன்னு. உங்களால் முடிஞ்சதுன்னா தக்கோலம்னு அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது குருவினுடைய கோவில், குருக்குன்னு பரிகார ஸ்தலமாக சொல்லக்கூடியது. இந்த தக்கோலம் போயிட்டு வாங்கும். தக்கோலம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பூஜை செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு வரப்போகிறதில்லை, இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மகர ராசிக்கு அமையும்.